இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிஃப்டி மட்டும்தான் கிட்டத்தட்ட 25% வந்து ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஓவராலா வேர்ல்டு லெவல்லயே ஈவன் நம்மளுடைய நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ் இவங்கெல்லாம் கூட 18% அந்த மாதிரி தான் ரிட்டர்ன் குடுத்திருந்தாங்க. ஆனா நம்ம நிஃப்டி வந்து அதிகப்படியான ரிட்டர்ன் வந்து நமக்கு குடுத்திருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்கமயிலி ஜுவல்லரி, சென்கோ கோல்டு இந்த மாதிரி டைட்டன் இந்த மாதிரி கம்பெனிகளும் கூட உங்களுக்கு அடுத்து நல்ல ரேட்டை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அந்த கோல்டு ரேலி அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த கம்பெனிகளிலும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். ஸோ கோல்டு ரேட் இறங்குவதற்கான வாய்ப்பும் தற்போது கிடையாது. வாங்குறவங்க வாங்கி வைத்துக் கொள்வது நல்லதுன்னு நினைக்கிறேம்மா. ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்கி வைத்துக் கொள்ளும் ஒரு 5 வருடம் 10 வருடம் வச்சுக்கலாமா அப்படின்னா ஜியோ ஃபினான்ஸுக்கு நிகராக இவங்க வந்து ஒரு காம்படிட்டராக உள்ள வராங்க. பட் இவங்க ஹவுசிங் ஃபினான்ஸ்னு சொல்லி வராங்க. ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வாரம் ஷேர் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கு, ஒவ்வொரு வாரமும் ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்டார் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் பத்தி பேசுறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில சாய் ஷேர்டியூட்னுடைய நிறுவனர் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், மார்க்கெட் திரும்பவும் ஒரு ஆல் டைம் ஹை தேர்ஸ்டே எட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கும், மார்க்கெட் ட்ரெண்ட் பற்றி சார்? ஸோ சென்செக்ஸ் 83,116 அப்படிங்கிற இடத்துல இருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த நிலை வந்து அடுத்த வாரமும் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக இந்த வந்துடும் அந்த வந்துன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஃபெடரேஷன் ரேட் கட்டு பெரும்பாலும் நெக்ஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ண போகிறது சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஒரு ரேட் கட்டாவது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் காரணமாக மார்க்கெட் மறுபடியும் புதிய அடுத்த ரெக்கார்ட் பிரேக் வந்து உண்டு பண்ணலாம். ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 15 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,600 கோடிக்கு வந்து நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 7,990 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இப்படி அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய ரீட்டைலர்ஸ் அண்ட் ஆல்சோ வரிசையாக வரக்கூடிய ஐபிஓஸ் இப்படி எல்லா விஷயங்களுமே மார்க்கெட்டில் வந்து ஒரு டிமாண்டை ஒன்று கிரியேட் பண்ணி அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு இருக்கும்போது எப்படி உங்களுக்கு மார்க்கெட் இறங்கும்? அதன் காரணமாக மார்க்கெட் வந்து இறங்க மாட்டேங்கிறது மட்டும் கிடையாது, அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது போய் கொண்டே இருக்குது. ஸோ பெரும்பாலும் நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம ஒரு பெரிய கரெக்ஷன்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக மேபி உங்களுக்கு அக்டோபரில் உங்களுக்கு வந்து அடுத்த ரிசல்ட்ஸ் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். அதன் காரணமாக ஏதாவது சட்ட இறக்கத்தை எதிர்பார்க்கலாம். அல்லது நவம்பரில் வரக்கூடிய அந்த அமெரிக்காவில் நடைபெற இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல், இந்த 2 விஷயங்கள் தான் அடுத்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும். அது வரைக்கும் நம்மளுடைய மார்க்கெட்டில் பெரிய லெவலில் ஒரு இறக்கங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ரேலி தான் கண்டினியூ ஆகும். அது மட்டும் கிடையாது, இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிஃப்டி மட்டும்தான் கிட்டத்தட்ட 25% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓவராலாக வேர்ல்டு லெவல்லையே ஈவன் நம்மளுடைய நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ் இவங்கெல்லாம் கூட 18% அந்த மாதிரி தான் ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம நிஃப்டி வந்து அதிகப்படியான ரிட்டர்ன் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இதற்கு மேஜர் காரணமாக சொல்லப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் மக்கள் அதிகப்படியான பணத்தை கிட்டத்தட்ட 23,000 கோடிக்கு மேலே கடந்த 2 மாதமாக தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதுதான் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்கிறதுக்கான ஒரு காரணமாக சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, நம்மளோட ருப்பி என்ன ஆயிருக்கு, கொஞ்சம் மார்ஜினலி ஹையர் ஆயிருக்கு. 83.89 அந்த இடத்துல வந்து ருப்பீஸோடைய யூஎஸ் டாலர் மதிப்பு வந்து இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் இந்த அளவு அப் ட்ரெண்ட் கொண்டு போகிறதுக்கான காரணமாக இருக்க முடியும்னு சொல்கிறேன். இதில் எல்லா இண்டெக்ஸுமே, அதாவது ஆட்டோ இண்டெக்ஸு, அதுக்கப்புறமா எஃப்எம்சிஜி, இதில் இன்னும் ஐடி இண்டெக்ஸ் வேற உங்களுக்கு பெரிய ஒரு அதிகமான அளவுக்கு நல்ல மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. பேங்க் இண்டெக்ஸை விட ஐடி இண்டெக்ஸ் நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா இண்டெக்ஸுமே நல்லா தான் போயிட்டு இருக்கு, எஸ்பெஷலி ஆயில் அண்ட் கேஸ். அதனால தான் நம்ம இன்னைக்கு ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் பற்றி பேசலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஆயில் அண்ட் கேஸ் மட்டும்தான் ஒரு 2.6% வந்து கம்மியாக இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே நல்ல ரேலியை கொடுத்துருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸ் ஏன் குறைஞ்சிருக்கு என்னங்கிறத நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஸோ இந்த ரேலி இன்னும் வரக்கூடிய வாரங்களில் கண்டிப்பாக தொடரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா. கோல்டு ரேட்டும் வந்து இப்போ மார்க்கெட் ஆல் டைம் ஹை போன மாதிரி கோல்டுமே ஆல் டைம் ஹை போயிருக்காங்க. ஸோ அது கோல்டுனுடைய ரேலி எப்படி இருக்கும், இன்னும் ஏறுமா இல்லை இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மேம்? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேர் மார்க்கெட்டும் இந்த கமாடிட்டி மார்க்கெட்டும் உங்களுக்கு இன்வெர்ஸ்லி தான் ப்ரொபோஷனலாக இருக்கும். ஆனால் கடந்த 2 வருடங்களாகவே அப்படி கிடையாது. 2 பேருமே ஒரேடியாக ஏறுறாங்க, 2 பேருமே ஒரே மாதிரியாக இறங்குறாங்க. ஸோ கோல்டு ரேட் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இப்போ நேற்றுக்கு முந்தினத்தோ வந்து சென்ட்ரல் பேங்க், யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய பூஸ்டிங்காக இருந்தது. மறுபடியும் கோல்டு வந்து திருப்பி ஒரு ஹைக்கு போகிறதுக்கு அடுத்த வாரம் மறுபடியும் வந்து ஃபெடரேஷன் ரேட் கட் வேறு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. நிச்சயமாக கோல்டு வந்து கண்டிப்பாக 7,000
3000 வந்து வெகு விரைவில் செப்டம்பர் எண்டு இல்லை அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே கூட தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ஃபெஸ்டிவல் சீசன், ஸோ தீபாவளி இந்த மாதிரி சமயங்கள், லட்சுமி பூஜா இந்த மாதிரி நிறைய, அதே மாதிரி மேரேஜ் சீசன் நார்த் இந்தியாவிலலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்டிங்காக எடுத்துகிட்டு தான் போகும். அதனால் கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தச்சமே வாங்கிக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாமான்னா இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு அங்கேயும் உங்களுக்கு கரெக்ஷன் வராது. இன்னும் 7000 அப்படிங்கிற இடத்துக்கு போவதற்கான வாய்ப்புகளை நோக்கி தான் போய்கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி இந்த கோல்டு சம்மந்தப்பட்ட கம்பெனிகள் இப்போ ரீசெண்டாக அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி ஷாப் தான் வராங்க. அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்மளுடைய கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்கமேலி ஜுவல்லரி, சென்கோ கோல்டு, இந்த மாதிரி டைட்டன், இந்த மாதிரி கம்பெனிகளும் கூட உங்களுக்கு அடுத்து நல்ல ரேட்டை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பெனிகளையும் நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்முக்கோ இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கோ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா அந்த கோல்டு ரேலி அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த கம்பெனிகளிலும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். ஸோ கோல்டு ரேட் இறங்குவதற்கான வாய்ப்பும் தற்போது கிடையாது. வாங்குறவங்க வாங்கி வைத்துக் கொள்வது நல்லதுன்னு நினைக்கிறேம்மா. நிச்சயமா. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓ இப்போ லிஸ்டிங் ஆக இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ ப்ரீ அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு கிடைக்காதவங்க இல்லை வாங்க தவறினவங்க இதுக்கப்புறம் லிஸ்டிங் போது வாங்கலாமா? அந்த ஐபிஓ பற்றி சொல்லுங்க. ஆமாப்பா, நிறைய பேருக்கு வந்து கிடைக்கல. ஏன்னா இது வந்து ஓவர் சப்சிடி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கோல் இண்டியாவுக்கு அடுத்தபடியாக ஒரு 6000 கோடிக்கு வந்து 3.24 லட்சம் கோடி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. கிடைக்காதவங்கெல்லாம் வருத்தப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க கொடுத்த ரேட் அங்கே 70 ரூபா தான். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் அன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 16ஆம் தேதி லிஸ்டிங் ஆகுது. கிரே மார்க்கெட் ப்ரீமியமாக அப்படி டபுளாக வச்சுருக்குறாங்க. 79 ப்ராப்ளி 150 ரூபா அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு லிஸ்டிங் ஆகலாம். அன்றைக்கி எதுவும் ஃப்ரீஸ் ஆகாமல் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த ரேட்டுக்கே தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ 150 ரூபாய்க்கு ஐபிஓவில் வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்க தானே போயிருக்க போகிறோம். அதனால் அதை வந்து மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா பஜாஜ் அப்படிங்கிற குழுமத்திலேருந்து வரக்கூடிய, நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லாம் பார்த்துருக்கோம் காங்க்ளமேட் கம்பெனியில். ஸோ அதுலேருந்து ஒரு 100-150 வருஷம் பாரம்பரியமிக்க ஒரு இடத்துலேருந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஐபிஓ. ஸோ லாங் டேர்முக்கு ப்ரிஃபர் பண்ணுறவங்க தாராளமாக வாட் எவர் த ரேட்டு அந்த ரேட்டில் வாங்கிக்கலாம். கரெக்ஷன் திருப்பி வருமா, ஒரு 150க்கு போயிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வருமா அப்படிலாம் கூட கொஷின் கேட்குறாங்க. 150லேருந்து பெரும்பாலும் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. அங்கே மிஸ் ஆனவங்க எல்லாருமே இங்கே என்ன பண்ணுவாங்க, வாங்கணுங்கிற எண்ணத்தில் தான் வர ஆரம்பிப்பாங்க. அப்போ ரேட் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால் ஏற்கனவே வாங்கினவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதையும் கூட நீங்கள் சேல் பண்ணிடாமல் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 or 2 months மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா கூட நம்ம ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ 250 ரூபாலாம் போயிடுச்சா, நான் வந்து 150 இருக்கும்போதே கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஒருவேளை ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும்னு நம்ம நேர்கள் நினைச்சாங்கன்னா உங்களுக்கு 214 ஷேர் கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு 100 ஷேர் வேணால் நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம். ஒரு 100 ஷேரையாவது ஒரு லாங் டேர்முக்கு நிறுத்தி வச்சுக்கோங்க. புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாட் எவர் த ரேட் ஒரு 10 o'clock போல தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் செஷன் 9:45லேருந்து 10 o'clock. ஸோ செப்டம்பர் 16ஆம் தேதி 10 மணிக்கு லிஸ்ட் ஆகும். பெரும்பாலும் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் ஓப்பனில் இருக்கும். நம்ம மெதுவாக வாங்கிக்கலாம். அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா வந்து மிஸ் ஆகிடும். ஏன்னா ஃப்ரீஸ் ஆகிடுச்சோ அடுத்த நாள் தான் நீங்கள் வாங்க முடியும். ஸோ அதனால் அப்பர் செக்யூரிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வாங்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு லாங் டேர்முக்கு தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். அது மட்டும் கிடையாது, அது மட்டும் லிஸ்ட் ஆகலை. அடுத்த கம்பெனியாக கிராஸ் அப்படிங்கிற கம்பெனியும் லிஸ்டிங் ஆகுது. செப்டம்பர் 16ஆம் தேதி தான். அவங்க ஆட்டோ ஆன்சிலரி அந்த மாதிரி வரக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் தயாரிக்கக்கூடியவங்க, முக்கியமாக ட்ரக்ஸுக்கெல்லாம் காம்பனன்ட்ஸ்லாம் கொடுக்கக்கூடியவங்க, அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட்ஸுக்கும் தரக்கூடியவங்க. அவங்களுக்கும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஒரு 24 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதுவும் கூட பணம் இருந்தால் நீங்கள் அதையும் கூட என்ன பண்ணிக்கலாம், வாங்கி வைத்துக்கொள்ளலாம். ஆனால் பணம் இல்லாதவங்க மெயினாக பஜாஜை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் நல்லது. அடுத்தபடியாக செப்டம்பர் 17ஆம் தேதி இப்போ நான் சொன்னேன் இல்லையம்மா, கார்ஜியல் பிஎன்ஜி அப்படிங்கிற அந்த ஜுவல்லரி ஷாப் வந்து லிஸ்டிங் ஆகுறாங்க. அவங்களுக்கும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா டபுளாக, கிட்டத்தட்ட டபுள் 75%, 340 rupees கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கொடுத்து ஒரு 820 ரூபா கிட்ட ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு முடிஞ்சவங்க அதை நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கலாம், ஒரு 10 ஷேர் 20 ஷேர் அந்த மாதிரி தாராளமாக வாங்கி வைத்துக்கொள்ளலாம். செப்டம்பர் 17ஆம் தேதி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பணம் அலோகேஷன்லாம் பண்ணி அடுத்த வாரங்களில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட்டு வந்து தொடங்கின பிறகு நீங்கள் அப்புறமா ஓப்பன் பண்ண பிறகு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறமா வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி புதுசாக ஐபிஓ கம்பெனிங்க எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ ஒரு 9 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் பேங்க்லேருந்து பேஇன் பண்ணிவிட்டு அதுக்கான அந்த சிம்பிள்ஸ்லாம் கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் போடும்போது சம்டைம்ஸ் ரிஜெக்ஷன் ஆகும். ஏன்னா அந்த சிம்பிள்னு ஒன்று இருக்கும், அதை கரெக்டாக போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். அப்படி இதெல்லாம் தெரியாது முடியாதுங்கிறவங்க உங்களுடைய புரோக்கர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லி நீங்கள் முன்னாடி சொல்லி வச்சுருங்க. நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா வாங்கலாம். இல்லைனா இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை தவிர்க்கலாம். இல்லைன்னா அன்றைக்கும்
ஷேர்ஸும் கூட லிஸ்டிங் டே அன்னைக்கு கூட என்னால் வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் நேர்கள் சொல்லுவாங்க. அன்னைக்கு பெரும்பாலும் டெய்லி ட்ரேடிங் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் டெலிவரி மோடில் தான் வாங்கணும். அப்போ தான் உங்களால் அதை வாங்க முடியும். இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லிஸ்டிங் டே அன்னைக்கு இந்த கம்பெனி ஷேர்ஸை நீங்கள் தாராளமாக வாங்கி வைத்துக் கொள்ளலாம். ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நாங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஏன்னா இப்போ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் மாதிரி தான் பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ஹவுசிங் ஃபினான்ஸு, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு, இவங்களாம் இந்த மாதிரி ஹவுசிங் ஃபினான்ஸ் செக்டரில் வந்தவங்க தான். இப்போ நீங்கள் அவங்க ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 900 அந்த ரேட்டில் போயிட்டுருக்கு. இவங்க இப்போ தான் உள்ளே வரும்போதே ஒரு 150 ரேஞ்சில் தான் வராங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஹவுசிங்கில் வரும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு அதுக்கான இன்கம் கிடச்சிடும். ஏன்னா ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்து லோன் தர போகிறாங்க. ஸோ மார்ட்கேஜாக ஹவுசிங் இருக்குது. ஸோ அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து பஜாஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கும் இது வந்து ஏற்கனவே அவங்க ஃபினான்ஸில் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ்லேயே அவங்க நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் கொண்டு போவாங்க. ஸோ அதனால் ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்கி வைத்துக்கொள்ளணும். ஒரு 5 வருடம் 10 வருடம் வச்சுக்கலாமா அப்படின்னா ஜியோ ஃபினான்ஸுக்கு நிகராக இவங்க வந்து ஒரு காம்படிட்டராக உள்ளே வராங்க. பட் இவங்க ஹவுசிங் ஃபினான்ஸ்னு சொல்லி வராங்க. ஸோ தாராளமாக நம்மளுடைய நேயர்கள் நீண்ட கால அடிப்படையில் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை ப்ரிஃபர் பண்ணலாமா.